நாமத்திலே என்னுடைய மாலை வணக்கத்தையும் வாழ்த்தலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். நீண்ட ஒரு பகுதி தான் இருந்தாலும் நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாக இருந்தான். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவிடத்தில் வந்து பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் உன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்து பிலாத்தும் புறஜாதியாரோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம் வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நன்றி சகோதரரே. பிரியமானவர்களே, பேதுரும் யோவானும் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே தேவாலயத்துக்கு போனார்கள். போகும்போது அலங்கார வாசல், அன்றைக்கு எருசலேம் நகரத்தில் குறைந்தது 10 வாசல்களாவது இருந்தது. அதை குறித்து நெகேமியா 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த மக்கள் ஆட்டு வாசலில் ஆரம்பித்து அப்படியே மீன் வாசல் அப்படியே வந்து கடைசியிலே மிஃப்காத் என்ற வாசலில் முடிக்கிறார்கள். இப்படி 10 வாசல்கள் குறைந்தபட்சம் இருக்கிறது. அதில் இந்த அலங்கார வாசல் கிழக்கு வாசல். அந்த கிழக்கு வாசல் வழியாக தேவாலயத்துக்கு மக்கள் போவார்கள். அந்த கிழக்கு வாசல் வழியாக போனால் நேர தேவாலயத்துக்கு போய்விடலாம். இப்போ நம்ம ஊர்லெல்லாம் பாருங்கள், இது நமக்கு ஏன் புரியல அப்படின்னா, சென்னையில் அப்படி இல்லை. எந்த பக்கம் வேணாலும் உள்ளே வரலாம் இல்லையா? சென்னை நகரத்துக்குள்ளே வர வேண்டும் என்றால் பல்வேறு வழிகள் இருக்கிறது. ஆனால் சில நகரங்கள் இருக்கிறது. இன்றைய கூட நீங்கள் இந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலே அவுரங்காபாத் என்ற ஒரு நகரம் இருக்கிறது. அங்கே போவீர்களானால் அந்த காலத்திலே அவுரங்காசீப் போன்ற முகலாய மன்னர்கள்லாம் ஆட்சி செய்த போது அவர்கள் நகரத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய வாசல்களை கட்டினார்கள். இன்னும் கூட அப்படிப்பட்ட வாசல்கள்லாம் அங்கே இருக்கிறது. அதன் வழியாகத்தான் மக்கள் ஊருக்குள்ளே வர முடியும். ஒருவேளை எருசலேமிலே குறைந்தது 10 விதமான வாசல்கள் சொன்னேன். அந்த வாசல் வழியாக மக்கள் உள்ளே போகவும் வெளியே வரவும் முடியும். இப்படி இந்த வாசல் வழியாக எல்லா வாசல் வழியாக எல்லாரும் போக மாட்டார்கள்.
இவர்கள் அலங்கார வாசல் வழியாக போனார்கள் என்றால் அதுதான் நேர தேவாலயத்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கும் கிழக்கு வாசல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓசன்னா பாடி அந்த குருத்தோலை பிடித்து கொண்டு ஜனங்கள் பாடல் பாடி போனார்கள் அல்லவா. ஆண்டவர் எருசலேமுக்குள்ளே பிரவேசித்தார். பிரவேசித்த போது இந்த கிழக்கு வாசல் வழியாக அலங்கார வாசல், அதனால்தான் அலங்கார வாசல் என்று பெயர் வைத்ததோ தெரியவில்லை, அதன் வழியாக பிரவேசித்தார். இன்றைக்கும் உலகத்தினுடைய கவனம் எல்லாம் அதன் மேலே இருக்கிறது. காரணம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2வது முறை வரும்போது அந்த வாசல் வழியாய் எருசலேம் தேவாலயத்துக்கு போவார். இன்னும் தேவாலயம் இல்லை, அங்கே மசூதி இருக்கிறது, அது இடிக்கப்பட்டு தேவாலயம் கட்டப்படும். அப்பொழுதுதான் ஆண்டவர் பூமிக்கு வருவார். அடுத்து எந்த நேரத்தில் வருவார்? சபையை எடுத்துக்கொள்ள பூமிக்கு வரமாட்டார், மத்திய ஆகாயத்தில். அது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த பூமியில் வந்து கால் மிதிக்க வேண்டும் என்றால் தேவாலயம் இருக்க வேண்டும். அப்பா ஆண்டவருடைய சபை எடுத்துக்கொள்கிற வருகிறதற்கும் ஆண்டவர் பூமியிலே வருகிறதற்கும் கிட்டத்தட்ட குறைந்தது 7 ஆண்டுகளாவது ஆகும். அந்த 7 ஆண்டு காலத்திலே தேவாலயம் கட்டப்படும். இன்னைக்கு பாருங்க, இஸ்ரேல் மக்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. தேவாலயம் கட்டுவதற்கு எல்லா வரைபடமெல்லாம் தயாராக இருக்கிறது. இது எதை காண்பிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. எந்த நேரத்தில் அவர் வரலாம். ஏன்னா வந்த பிறகுதான் பூமியிலே 7 வருட உபத்திரவ காலம். ஆனால் அதற்கு முன்பதாகவே கிறிஸ்தவம் எந்த காலத்திலும் உபத்திரவத்து வழியாக தான் போயிருக்கிறது. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள், மிகுந்த சந்தோஷமுள்ள மக்கள். யாராவது என்னை பிடித்து துன்பப்படுத்தி அவமானப்படுத்தி நிந்தித்து கேலி செய்து பரிகாசம் செய்து என்னை அவமானப்படுத்தினால் நான் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்காக? அவருடைய நாமத்திற்காக. இன்னைக்கு உலக மக்கள் இதை அவமானமாக நினைக்கிறார்கள் இல்லையா? ஒருவரை பிடித்து அவரை துன்புறுத்தி அவரை கேலி செய்யும்போது, அவரை பரிகாசம் செய்யும்போது, அவரை அவமானப்படுத்தும் போது உலக மக்கள் அவமானமாக நினைக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்து நிமித்தம் நாம் இதை அனுபவிக்கும் போது ஏன் நாம் சந்தோஷம் உள்ளவர்கள்? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். நாம் பூமியிலே ஆண்டவருக்காக அனுபவிக்கிற ஒவ்வொரு பாடுகளும், ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு நிந்தையும், ஒவ்வொரு இழப்புகளும் பரலோகத்திலே நமக்கு பலன்களை பெருக்கி கொண்டிருக்கிறது. நம்ம ஏன் ஆண்டவருக்காக துன்பம் அனுபவிக்கிறது இல்லை அப்படின்னா, அநேக நேரத்தில் பரலோகத்தை குறித்தான தரிசனம் நமக்கு இல்லை. நம்ம இந்த பூமிக்குரியதையே பார்த்து கொண்டிருக்கிறோம். காணப்படுகிறவைகள் நம்ம பார்க்கறதுல கண்ணு, இவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். What we see is temporary, what we don't see is permanent. எது டெம்பரரி எது பர்மனன்ட்னு இன்னும் நமக்கு தெரியல. நிறைய நேரங்களில் நம்ம டெம்பரரி திங்ஸ். இப்போ அந்த காலத்துலலாம் நிறைய பேர் இன்னைக்கு கூட அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணுறது என்னென்ன, பர்மனன்ட் ஜாப் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிரந்தர வேலை. பிரைவேட் கம்பெனியில் போனால் எந்த நேரத்தில் வீட்டுக்கு போகணும் அனுப்பிச்சிருவான். ஆனால் அரசாங்கத்தில் போனால் 60 வயது வரைக்கும் வேலை உறுதி. அப்போ மக்கள் அதில் நிரந்தரத்தை பார்க்கிறார்கள். அந்த வேலைக்கு போனால் செட்டில் ஆகிடலாம், 60 வயசு வரைக்கும் கவலை இல்லை, பிறகு பென்ஷன் வரும், நாம் இறந்து போனால் நம்ம குடும்பத்துக்கு பென்ஷன் வரும். இப்படி மக்கள் இதெல்லாம் யோசிக்கிறார்களே. பரலோகம் நிரந்தரமானது, பூமி அக்கினிக்கிறே வைக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் ஏன் யோசிக்கிறது இல்லை? அதனால தான் ஆண்டவரை பற்றி நம்ம நிறைய நேரங்களில் மக்கள்கிட்ட பேசுறதில்லை. ஆண்டவருக்காய் அவமானப்பட நான் முன் வருகிறது. என்னை சேர்த்தா நான் சொல்கிறேன். நான் யாரையும் தனிப்பட்ட விதத்தில்
குறை சொல்லவில்லை, என்னை சேர்த்தான் நான் பேசுகிறேன். பிரியமானவர்களே, இவர்கள் பாருங்கள், தேவாலயத்துக்கு போகும்போது அவன் பிச்சை கேட்டான். சரி, காசு இருந்தால் போடுறது, இல்லைன்னா அமைதியாக போகிறது. பேதுரு என்ன செய்தார்? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிற தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடாய். அவனை குணப்படுத்தி விட்டார். உடனே ஆரம்பித்தது, ஒரு பக்கம் மக்கள் இவர்களை தேவர்கள் என்று நினைத்தார்கள். பெரிய ஆச்சரியத்தை செய்திருக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து கால் வழங்காதவனாக இருந்த மனிதன் 40 வயதுக்கு மேலாக 40 ஆண்டுகளாக அவன் கால் நடத்ததில்லை. இப்படிப்பட்ட மனிதனை ஒரே நிமிஷத்திலே அவன் துள்ளி குதித்து என்ற வார்த்தை நிறைய முறை வருகிறது இல்லையா? தேவாலயத்திலே இவர்களோடு கூட போகிறான். இது ஒரு சாதாரண அற்புதம் அல்ல. ஆகவே ஜனங்கள்லாம் இவர்களை நோக்கி ஓடி வருகிறார்கள். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், எங்களுடைய சுய பக்தியினாலாவது சுய சக்தியினாலாவது இதை செய்யவில்லை. எங்களை ஏன் நோக்கி பார்க்கிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவின் நாமமே இவனுக்கு சுகத்தை கொடுத்தது. ஆண்டவர் பக்கம் இவர்கள் கவனத்தை திருப்பினார்கள். இன்றைக்கு நிறைய பிரச்சனை என்னவென்றால், பிரசங்கிமார்கள் மக்களை தங்கள் பால் ஈர்க்கிறார்கள். ஈர்க்கக்கூடாது. எவ்வளோ பெரிய பிரசங்கியாக இருந்தாலும் சரி. அன்றைக்கு கூட யோவான் ஸ்நானகன் இவன் கிறிஸ்துவோ என்று மக்கள் நினைத்தார்கள். ஏன்னா வல்லமையாக பிரசங்கித்தான், ஒரு அற்புதத்தை செய்யவில்லை. பேதுருவாவது ஒரு தாயின் வயிற்றிலிருந்து கால் வழங்காதவனாக இருந்த ஒரு மனிதனை குணப்படுத்தினார். மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தை செய்ததில்லை. விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? கோடனியானது இப்பொழுது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். இப்படி பிரசங்கிக்கிற ஆளை போய் மக்கள் இவன் கிறிஸ்துவோ என்று தங்களுடைய உள்ளத்தில் யோசித்தார்கள். அப்ப அவனிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நீ கிறிஸ்துவா? இல்லை. நீ தீர்க்கதரிசியா? இல்லை. நீ எலியாவா? இல்லை. இப்ப நீ யார்தான்? வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். அவ்வளவுதான். நான் பொதுவாக இப்படிப்பட்ட பிரசங்கம் செய்யக்கூடிய வரம் இருக்கிறவர்கள், மேடையில் நிற்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வருகிற சோதனை, ஜனங்கள் தங்களை நோக்கி அவர்களை நோக்கி இருக்கிறார்கள். ஒருபோதும் அது செய்துவிடக்கூடாது. ஒருவேளை நாம் சிறு கூட்டமாக இருந்தாலும் சரி, பெருங்கூட்டமாக இருந்தாலும் சரி, மக்களை நம்பால் ஈர்க்கக்கூடாது. யோவானுக்கு சில சீஷர்கள் இருந்தார்கள். அந்திரேயெல்லாம் முதல்ல யோவானுடைய சீஷன் தான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ தேவ ஆட்டுக்குட்டி, அவரை பின்பற்றுங்கள் என்று அனுப்பிவிட்டான். அப்படித்தான் செய்யணும். இப்ப பாருங்க, ஜனங்கள்லாம் பேதுருவை நோக்கி ஓடி வருகிறார்கள். ஏதோ பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய மனிதர் வந்து விட்டார். பேதுரு கவனமா இருந்தார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தார். உடனே ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பிறகு பிரதான ஆசாரியர்கள், சேனை தலைவர்கள், சதுசேயர் எல்லாம் கூடி அவர்களை கோபப்பட்டு அவர்களை விசாரிக்கிறார்கள். அப்பொழுதும் பேதுரு தைரியமாய் பேசுகிறார். பிரியமானவர்களே, இந்த பேதுரு தான் ஒரு பெண்ணுக்கு பயந்து ஆண்டவரை மறுதலித்தவர். நீ அவரோடு இருந்தாய் என்று சொன்ன வார்த்தைக்கு நடுங்கின பேதுரு இப்ப இவ்வளோ மக்கள் இவனை பயமுறுத்துகிறார்கள். எங்கிருந்து வந்த தைரியம்? பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், பேதமையுள்ளவர்கள் என்று அறிந்தபடியால் அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். ஆண்டவரோடு இருந்தால்தான் தைரியம் வரும், பயம் போகும். பயம் போகணும்னா ஒரே வழி என்ன தெரியுமா? ஆண்டவரோடு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டை எடுத்து உயர எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான். அதனால்தான் ஆண்டவர் சீஷர்கள் முதலாவது தன்னோடு கூட இருக்க வேண்டும்.
பிறகு தாம் அவர்களை பிரசங்கம் பண்ணும்படியாக அனுபவம் தெரிந்து கொண்டார். ஏன்னா இவர்களை போனார்கள் என்றால் இவர்களுக்கு தைரியம் இருக்காது, பயந்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் அனுப்பினால் தைரியம் வரும். பாருங்க, பவுல் எவ்வளவு பெரிய ஊழியர். பயப்படாமல் சிறையிலே, கப்பல் சேதத்திலே, குளிரிலே, அடியிலே, காவலிலே எவ்வளோ கஷ்டப்பட்டவர். ஆனால் ஆண்டவர் அடிக்கடி அவருக்கு பலப்படுத்த வேண்டியதாக இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 18:10 படியுங்கள். 18:10. - 9:10 படிக்கணும். 18:9-10. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். பவுல் எவ்வளவு பெரிய ஊழியர். முதல் மிஷனரி பிரயாணத்தை 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28 அதிகாரம் வரை பவுல் தான் ஃபுல்லா. 12 அதிகாரம் வரைக்கும் தான் பேதுரு. பேதுருவாது ஆண்டவர் பூமியில் இருந்தபோது 3.5 ஆண்டு காலம் ஆண்டவரோடு இருந்தார். ஆனால் பவுல் ஆண்டவர் உயிர் தெழுந்த பரமேறின கிறிஸ்து தரிசனமானதை பார்த்து பிறகு ரட்சிக்கப்பட்டார். இருந்தாலும் பவுல் பயப்படக்கூடியவராக இருந்ததுனாலே ஆண்டவர் ராத்திரியிலே பவுலுக்கு தரிசனமாகி திரும்ப ஒரு முறை தரிசனமாகிறார். மனிதருடைய பயம் ஆண்டவருக்கு தெரியும். என்னதான் பவுல் தைரியசாலியாக இருந்தாலும் மனிதர்கள் தானே நாம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்த வேண்டும். சரியா? நம்முடைய சொந்த பலத்திலே நிற்க முடியாது. பேதுரும் யோவானும் ஏன் தைரியமா இருந்தார்கள்? இயேசுவோடு இருந்தவர்கள். பிறகு 14ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது ஒரு ஆலோசனை சங்கம் கூடுகிறது. இப்ப ஆலோசனை சங்கம் கூடி அவர்கள் ரிலீஜியஸ் கோர்ட், மத சம்பந்தமான நியாய தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய நீதிமன்றம், அவங்க தான் இவங்களை பிடிச்ச நிறுத்தியிருக்காங்க. 15ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளை, ஏன்னா அவங்க ரிலீஜியஸ் கோர்ட், மத சம்பந்தமான நீதிமன்றம், கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி, அதுக்குன்னு ஒரு சில நீதிபதிகள் எல்லாம் இருப்பாங்க, ஆலோசனை சங்கம். இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. வெளியரங்கமாக தான் இந்த மனுஷனை குணப்படுத்தினாங்க. பாருங்க, ஒரு மனுஷனை குணப்படுத்தின விஷயம் 57 வசனம் வரைக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்குது. 3ஆம் அதிகாரத்திலிருந்து அதில் ஒரு 26 வசனம், பிறகு 4ஆம் அதிகாரம் 31 வசனம். யோசிச்சு பாருங்க, ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 57 வசனத்தில் ஒரு மனிதனை பேதுரு குணப்படுத்தினதுனால் வந்த விளைவு இவ்வளோ பெருசு. அப்போ இவங்களை என்ன செய்யணும்னா பயமுறுத்த வேண்டும். ஆகிலும் 17ஆம் வசனம், இது அதிகமாக ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, பயமுறுத்தல், த்ரெட்டனிங். பிரியமானவர்களே, இந்த பயமுறுத்தல் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நமக்கு சரீரத்தில் இந்த பாதிப்பை ஏற்படுத்தாது, ஆனால் மன ரீதியாக மன உளைச்சலை ஏற்படுத்தும் இல்லையா? சாத்தான் இந்த முறையை பயன்படுத்துகிறான். அநேக விசுவாசிகளுடைய வாயை அடைப்பதற்கு சாத்தான் பயன்படுத்துகிறது பயமுறுத்தல். உங்கள் எதிரியாளியாகி பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல, சிங்கம் அல்ல, சிங்கம் போல சுற்றி திரிகிறான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அநேக நேரத்தில் நாம் பயந்து போகிறோம்.
இவர்கள் பயப்படவில்லை. என்ன சொன்னார்கள்? பயமுறுத்தினார்கள். நமக்கு கூட நிறைய நேரங்களில் பயமுறுத்தல் வருது. நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம். நிறைய நேரங்களில் ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருக்கிறது, இவங்களுக்கு சொன்னால் நம்மளுக்கு ஏதாவது அவமானப்படுத்துவார்களோ, நமக்கு ஏதாவது தீமை நடக்குமோ, நமக்கு ஏதாவது துன்பம் வந்து விடுமோ என்று நம்முடைய மனதிலே நாம் கற்பனை செய்து அநேக நேரத்திலே ஆண்டவரை பற்றி பேச வேண்டிய சந்தர்ப்பங்களிலே அநேக நேரங்களிலே நாம் பேசாமல் இருக்கிறோம். நம்ம யாரும் பயமுறுத்தவில்லை. ஆனாலும் கூட நம்முடைய மனதளவிலே பிசாசு நம்மை தாக்குகிறான், நம்மை சோர்வடைய செய்கிறான். நாம் அதை மேற்கொள்ள வேண்டும். சரியா? உடனே என்ன சொல்றாங்க? அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களை கட்டளையிட்டார்கள். முதல்ல என்ன பண்ணாங்க? கட்டளை 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 கட்டளையிட்டார்கள். பேதுரும் யோவானும் என்ன செஞ்சாங்க பாருங்க. ஐயா, நாங்கள் என்ன செய்கிறோம்? இனிமேல் இங்கே இருக்க மாட்டோம். நாங்கள் என்ன செய்கிறோம்? வேற ஒரு ஊருக்கு போயிடுறோம். இனிமேல் நாங்கள் பிரசங்கிக்க மாட்டோம் அப்படி ரெண்டு பேரும் சொல்லலை. நானாக இருந்தால் இதுதான் சொல்லியிருப்பேன். ஐயா, நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம். நாங்கள் என்ன செய்கிறோம்? இனிமேல் இங்கே இல்லை, நாங்கள் இனிமேல் அவரை குறித்து நாங்கள் அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவோம். நான் பேதுரு யோவான் என்ன சொல்கிறாங்க பாருங்க. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். தேவன் சொல்றாரு, சுவிசேஷத்தை பிரசங்கி. நீங்க என்ன சொல்றீங்க? பிரசங்கிக்க கூடாது. நாங்க யாரு கீழ்ப்படுகிறது? தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா, உங்களுக்கு கீழ்ப்படுகிறதா? பிரியமானவர்களே, மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் திரும்ப திரும்ப நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலாகட்டும், பேதுருவாகட்டும், இந்த பேதுருவே 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு வருகிறால் அவர் என்ன போதிக்கிறார் பாருங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். இவரை நிருபம் எழுதுகிறார். பின்னால் எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, மேலான ராஜாவுக்கானாலும் சரி, அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் கீழ்ப்படியுங்கள். மனுஷர் கட்டளை எல்லாவற்றையும் கீழ்ப்படியுங்கள். ஆனால் பேதுரு கீழ்ப்படியிலையே. பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை கவனிச்சிங்களா? அந்த 13ஆம் வசனத்தில் கர்த்தர் நிமித்தம், அந்த வார்த்தை தான் நம்ம அண்டர்லைன் பண்ணணும். ஏன் நாம் கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தருக்கும் அந்த கட்டளைகளுக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னா கீழ்ப்படியலாம். ஆனால் இவர்கள் மேலான அதிகாரம் உள்ளவர்கள் கட்டளையிடும் போது, அது ஆண்டவருடைய கட்டளையோடு மோதும் போது நாம் மனிதர்களுடைய கட்டளை கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. இவ பாருங்க, பார்வோன் இருந்தான். இஸ்ரவேல் மக்கள் பெருகினார்கள். உடனே என்ன பண்ண? எகிப்தினுடைய அந்த மருத்துவச்சிகளை அழைத்தான். நர்சஸ் எல்லாம் கூப்பிட்டு இஸ்ரவேல் பெண்கள் ஆண் பிள்ளை பெற்றெடுத்தார்கள், ஆனால் அந்த பிள்ளையை நீங்கள் கொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டான். ஆனால் இந்த மருத்துவச்சிகள் கீழ்ப்படியவில்லை. ஏன்? அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள். இஸ்ரவேலினுடைய ஆண் குழந்தைகளை கொல்லுவது தேவனுடைய கட்டளைக்கு விரோதமானது, தேவனுக்கு விரோதமானது. இப்ப ராஜாவின் கட்டளையா தேவனுடைய கட்டளையா என்று பார்த்தால் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்தார்கள். அதனாலே அந்த இஸ்ரவேலுடைய மருத்துவச்சிகள், எகிப்தினுடைய மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்தார். அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அந்த மாதிரி ரெண்டும் முட்டும் போது நாம் கர்த்தருடைய கட்டளைக்கு தான் கீழ்ப்படியணும். பாருங்க, தானியேல், அவனுக்கு ராஜா சாப்பிடக்கூடிய உணவு வருகிறது.
ராஜா சாப்பிடுகிற உணவு எப்படி இருக்கும்? 5 ஸ்டார் 7 ஸ்டார் எந்த ஹோட்டலும் அந்த மாதிரி உணவு பார்க்க முடியாது. அந்த மாதிரி உணவு ராஜா சாப்பிடுவார். அந்த உணவு இவர்களுக்கு வருகிறது. வேண்டாம் என்று சொன்னான். ராஜாவின் கட்டளை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தானியேல் அவனுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். ஏன்னா அவங்க நல்ல புஷ்டியாக அந்த பாபிலோன் அரண்மனையிலே அவர்கள் ராஜாவுக்கு பணியாற்ற வேண்டும். ஆனால் தானியேல் முடியாது என்று சொன்னான். ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. அப்போ அவன் மேல் விசாரிக்கப்பட்ட மேல்சார் சொல்றான், தம்பி, உனக்கு இந்த உணவு கொடுக்கலாம் ஏன் தலை போயிடும். ராஜா உங்களெல்லாம் முகம் வாடுறத பார்த்தோன்னே கேட்பாரு என்னை பார்த்து, நீ அவங்களுக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடு கொடுத்தியா? இல்லை, நான் அவங்களுக்கு பருப்பு காய்கறி தான் கொடுத்தேன்னா என் தலை போயிடும். அப்போ தானியேல் சொல்கிறார், எங்களை சோதிச்சு பாருங்க, பருப்பு கறி காய்கறி கொடுத்து பாருங்க, 10 நாள் சோதிக்கலாம். எங்கள் முகம் பிரகாசமாக இருந்தது, புஷ்டியாக இருந்தோன்னா எங்கள் வழியில் விட்டுரு. 10 நாள் கழித்து பார்க்குறான், மற்ற எல்லா வாலிபருடைய அவங்க முகம்தான் நல்லா இருக்கு. உடனே என்ன பண்ணிட்டாமே, ராஜாவின் கட்டளையை மீறிட்டு இவர்கள் படி செய்தான். அங்கே தானியேல் பாருங்க, கர்த்தருடைய கட்டளை, அதாவது ஏன் ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. அப்படா ராஜாவின் போஜனத்தில் ஏதோ தீட்டு இருக்குன்னு அர்த்தம். என்ன தீட்டு இருக்கு? ஒருவேளை அன்றைக்கு ராஜாவினுடைய உணவு, அன்றைக்கு பாபிலோன் தேவர்கள் அவைகளுக்கு படைக்கப்பட்ட பின்பு ராஜாவுக்கு வந்திருக்கலாம். அந்த உணவு தான் இந்த வாலிபர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது தானியேலுக்கு தெரிந்திருக்கும். ஓ, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள் நான் புசிக்க கூடாது. கர்த்தரை எரிச்சல் மூட்டலாமா? 1 கொரிந்தியர் 10 பவுல் எழுதுகிறார், நாம் பலவான்களா? நீங்கள் பேய்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறது கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கு பெறலாமா? நாம் அவ்வளவு பலவான்களா? படிக்கலாமா அந்த வசனத்தை? நிறைய விசுவாசிகள் அது தப்பு இல்லைன்னு சாப்பிட்றாங்க. ரைட்டா? அப்படி இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் கவனிச்சிங்களா? 20ஆம் வசனத்தை படிக்கலாம். அஞ்ஞானிகள், அதாவது தேவனை அறியாதவர்கள், அவிசுவாசிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. ஆயுத பூஜை வரும், படைப்பாங்க. நிறைய விசுவாசிங்க வாங்கி சாப்பிட்றாங்க. படைக்கிறத எதுக்கு படைக்கிறாங்களா? எதுக்குங்க படைக்கிறாங்க? பேய்களுக்கு. பவுல் அடுத்த வசனம் சொல்றார், 21ஆம் வசனம், நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்தில், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பாத்திரம், திங்கக்கிழமை போனோன்னு பேய்களுடைய பாத்திரம், பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்கு உள்ளவர்களாக இருக்க கூடாதே. ஏன் அப்படி இருக்கக்கூடாது? நாம் கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டிடுறோம். அவருக்கு எரிச்சல் மூட்டினா என்ன ஆகும்? அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அந்த 1 நிமிஷ கோபம் தாக்கு பிடிக்காது. அன்றைக்கு நாதாபும் அபியும் அந்நிய அக்கினியை கொளுத்தினார்கள். கர்த்தர் கட்டளையிடாது வானத்திலிருந்து அக்கினி அவர்கள் இருவரையும் பட்சித்து போட்டது. 1 நிமிஷம் தான், 1 நிமிஷம் கூட பிடிக்காது. அதனால கர்த்தருக்கு என்ன செய்யக்கூடாது? எரிச்சல் மூட்டக்கூடாது. அதனால தானியேல் என்ன பண்ணிட்டான்? வேணான்ட்டான். 2வது, கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் நிறைய உணவு கட்டுப்பாடுகளை வைத்திருந்தார். இந்த உணவை சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது. அப்போ இந்த ராஜாவுக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாது. ஏன்னா அவன் புறஜாதி, பாபிலோன் ராஜா. அதனால அந்த மாதிரி உணவுகள்லாம் வருகிறது. அப்போ 1 கர்த்தருடைய கட்டளை, 2 அன்றைக்கு விக்கிரகங்களுக்கு படைத்த உணவு. இதனால அவன் தவிர்த்தான். ராஜாவின் கட்டளை இருந்த போதும் ராஜாவின் கட்டளை தள்ளிவிட்டு பரலோகத்தின் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்தான். அடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பெரிய விக்கிரகத்துக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறான். ஆஹா, என்ன சாதனைங்க வாலிபர்கள்! நேபுகத்நேச்சரே, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர்.
விடுவியாமற் போனாலும் நீ பண்ணுவித்த சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதில் என்று ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள். ராஜா சொல்றாரு, கிண்ணறை எக்கால நாதஸ்வரம் ஊதும் போது நான் பண்ணுவித்த சிலையை நீங்கள் பணிந்து கொண்டால் நல்லது, இல்லாவிட்டால் அக்கினி சூளையில் போடப்படுவீர்கள். இது ராஜா கட்டளை. இப்போ மேலான அதிகாரத்தை கீழ்ப்படினும் பவுலும் சொல்றாரு, பேதுரு சொல்லுகிறார், இந்த கட்டளை கீழ்ப்படிய முடியாது. என்னையன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் கீழானவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாலும் விக்கிரகத்தையாலும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். அவைகளை சேவிக்கோ நமஸ்கரிக்கோ வேண்டாம். கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன். எரிச்சல்னா வைராக்கியம் உள்ள ஆண்டவர். தன்னை தவிர மக்கள் வேற யாரையும் வழிபடக்கூடாது என்பதிலே தேவன் வைராக்கியம் உள்ளவர். அதனால இந்த வாலிபர்கள் வைராக்கியமா நின்றாங்க. கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்ற மக்களை 7 மடங்கு உஷ்ணப்படுத்தி இவங்களை கொண்டு போய் அக்கினி சூளையில் போட்டவங்க செத்து போயிட்டாங்க. அவ்வளவு அக்கினியின் உக்கிரம். ஆனால் இவர்கள் மத்தியில் கர்த்தர் இருந்தார். பார்த்தீங்களா? அது வரைக்கும் கர்த்தர் இல்லை, அக்கினி சூளையின் நடுவில். இதெல்லாம் நமக்கு தெரியுது பிரதர். நடைமுறை வாழ்க்கைன்னு வந்தால் தோத்துடுறோம் இல்லை. இதை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரணும். இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இடத்துல நான் இருந்தேன்னா என்ன செய்வேன்? எனக்கு அந்த தைரியம் இருக்கா? வாலிபர்கள், வயசானவங்கன்னா பரவாயில்ல, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, செத்து போனா பரவாயில்ல, வாழக்கூடிய வாலிபர்கள் கவலையே படல. எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். விடுவியாமற் போனாலும் பிரியமானவர்களே, பிறகு தானியேலுக்கு வருகிற சோதனை. ராஜாவை தவிர வேறு ஒரு தேவனை 30 நாளாலும் வழிபட்டால் சிங்கத்தின் கெபியில போடப்படுவார்கள். ராஜா கையெழுத்திட்டான் என்று தானியேலுக்கு நன்றாய் தெரியும். ஒரு கவலையும் அல்ல. பயந்து போய் அலறி எங்கேயோ ஓடி போய் கதவை போட்டுக்கிட்டு பயந்துலாம் ஜெபம் பண்ணல. முன்பு செய்து வந்தபடியே ஜன்னல்லாம் திறந்துட்டான். எல்லாரும் பார்க்கணும் என்ன ஆயிட போகுது. என்ன சிங்க கபில போடுவீங்க? ராஜா தேவன், என் தேவன் சிங்கத்தின் வாய் கட்டுவார். அப்படி கட்டலன்னு பரவாயில்ல. என்ன தைரியம் பார்த்தீங்களா? இந்த தைரியம் தாங்க நமக்கு வேணும். அது நாட்கள் இன்னைக்கு மோசமாகிட்டே வருது. முன்பு இருந்ததை போல இன்றைக்கு கிறிஸ்தவம் கிடையாது, கடினமாகி கொண்டே வருகிறது. அப்ப என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரோடு நெருங்கணும். ஆண்டவரிடத்திலிருந்து தைரியத்தை கேட்க வேண்டும். ராஜாவின் கட்டளை அல்ல, பரலோகத்தின் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய தைரியம் நமக்கு வேண்டும், விசுவாசம் நமக்கு வேண்டும். நான் கடந்த வாரம் பேசும்போது நிறைய காரியங்களை சொன்னேன் உங்களுக்கு, நிறைய உதாரணங்களை. நான் அதை திரும்ப சொல்ல விரும்பவில்லை. சரியா? இவங்க பாருங்க நின்றாங்க. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே. எங்க வாயை நீங்க கட்டவே முடியாது, நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்போம் சொன்னாங்க. பேசக்கூடாதுன்னா பேசுவோம். பிரியமானவர்களை, கடைசியாக என்னைக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவித்தோம்? யாருக்கு சொன்னோம்? ஏன் நம்ம சொல்றதில்ல? இப்படி பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறோம். நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம். இது ரொம்ப சீரியஸ். ஏன் கேளுங்க, ஆண்டவர் வரப்போகிறது நிச்சயம். அப்போ நம்மளை நியாயம் விசாரிக்க போகிறது நிச்சயம். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்னா, அநேக விசுவாசிகளை பார்த்து வெட்கப்படுவார். ஏன் அப்படின்னா, அநேக விசுவாசிகள் இன்னைக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்க வெட்கப்படுகிறார்கள். இந்த விபச்சாரம் உள்ள சந்ததியில் என்னை குறித்த, என் வார்த்தை குறித்து வெட்கப்படுகிறவன் எவனோ பிதாவின் மகிமையில் வரும்போது வெட்கப்படுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நாம் வெட்கப்படாமல் ஆண்டவரை குறித்து அறிவித்தால் ஆண்டவர் பிதாவுக்கு முன்பாக நம்மை அறிக்கை செய்வார். என்னுடைய பிள்ளை கொஞ்சம் கூட என்னை குறித்து வெட்கப்படாமல், எந்த அவமானத்தை பொருட்படுத்தாமல், எந்த துன்பத்தையும் அனுபவிக்கும் கவலைப்படாமல் என்னை குறித்து பிரசங்கித்திருக்கிறார்கள், என்னை குறித்து அறிவித்திருக்கிறார்கள். இப்போ எவ்வளோ பெரிய மகிமை உண்டாகும் பாருங்க. நமக்கு எதுங்க வேணும்? நிறைய நேரங்களில் நம்ம என்ன விரும்புகிறோம் தெரியுமா? யோவான் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த வசனம் ரொம்ப நம்ம மனப்பாடம் செஞ்சு
நம்ம இந்த வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம தைரியமா சுவிசேஷம் அறிவிப்போம். யோவான் 5:44 படிக்கிறீங்களா? தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமை தேடாமல், தேவனால் மட்டும் வர்ற பாராட்டை தேடாமல், புகழை தேடாமல் என்ன செய்றாங்க? ஒருவரில் ஒருவர் பாராட்டை, புகழை, மேன்மையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் எல்லாருக்கும் முன்னால அறிக்கை செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன்னா மனிதர்கள் உங்களை குறித்து என்ன நினைப்பார்கள் என்ற கவலை உங்களுக்கு இருக்கிறது. மனிதர்கள் நம்மை குறித்து தப்பாய் நினைத்து விடக்கூடாது, நம்மை கேவலமாய் பேசிவிடக்கூடாது, நம்மை தவறாய் நடத்தி விடக்கூடாது. அவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், நம்மை மெச்சிக்கொள்ள வேண்டும், நம்மை மேன்மையாய் எண்ண வேண்டும். இப்படி நினைக்கிறதுனால தான் நம்ம நிறைய நேரத்தில் வாயை மூடிக்கிறோம். ஐயோ இதை போய் சொன்னா ஒன்றும் இல்லைங்க. நான் ரயில்வேல வேலை செய்யும் போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், அப்போ என்ன செய்வேன்னா, சில நேரங்களில் மாலை வேளையில் தொழிற்சாலை விட்ட உடனே கைப்பிரதிகள் கொடுப்போம். அங்கே ஒரு ஜபக்குழிலாம் இருந்துச்சு. அப்போ நிறைய சகோதர சகோதரிகள்லாம் என்ன பண்ணுவோம், வெளியில் வர்ற தொழிலாளர்களுக்கு கைப்பிரதி கொடுப்போம். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க குவார்ட்டர்ஸ்க்கெல்லாம் போய் கொடுப்போம். ரயில்வே குவார்ட்டர்ஸ், ரயில்வே தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய குவார்ட்டர்ஸ். அதில் என்னோடு வேலை செய்து கொண்டிருந்த ஒருவரும் என்னுடைய கிரேட்லேயே இருந்தார். அவர் வீட்டில் போய் கொடுத்த உடனே அவர் சொல்கிறார், சார் நீங்கள் அது இன்னும் அவர் ரொம்ப கேவலமான, மக்களுக்கு பொறுத்தவரை அது கேவலமானது நினைக்கிறாங்க. உலகம் எப்படின்னா தலைகீழ். தேவனுடைய பார்வையில் கேவலமாக இருக்கிறது அவங்களுக்கு மேன்மையாக இருக்குது. ஆபாச உடை அணிவது, ஆபாச நடனம் ஆடுவது, பாவம் செய்வது, இதெல்லாம் உலகத்தை பொறுத்தவரை மேன்மை. ஆனால் தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது. பாவத்தை விட்டு மனம் திரும்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, பாவ மன்னிப்பை பெறு, பரலோகத்துக்கு போ, தேவனை பொறுத்தவரை முக்கியம். ஆனால் உலகத்தை பொறுத்தவரை அது கேவலமான விஷயம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, சார் நீங்களமா இதுல என்னங்க இருக்கு? ஆண்டவரை குறித்து அறிவிக்க நான் ஏன் வெட்கப்பட வேண்டும்? நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன் அவமானப்பட வேண்டும்? இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் கடைசியாக என்னைக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறோம்? ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? 5:44 காரணமா? யோவான், அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 12ஆம் அதிகாரத்தில் கடைசி ஒரு முறை இந்த பகுதியை நாம் வாசிக்கலாம். 42, 43 வசனத்தை பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்கள். அதிகாரிகள், ஆபீசர்ஸ் நிறைய பேர் ஆண்டவர் மேல விசுவாசிச்சாங்களா? விசுவாசிச்சா என்ன செய்யணும்? வெளியில சொல்லணும், நாங்க இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அப்படி இருந்தும் அறிக்கை பண்ணல. ஏன்? ஜெபாலயத்துக்கு வெளியில தள்ளிடுவாங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. அவர்கள் மகிமையை விட, தேவனால் வருகிற புகழை விட, தேவனால் வருகிற பாராட்டை விட, மனுஷரால் வரும் பாராட்டு, புகழ், மேன்மையை அதிகமாக விரும்பினார்கள். 5:44 இவங்களுக்கு தான் பொருந்தும். அதனால இவங்க வெளியரங்கமாய் அறிக்கையிடவில்லை. ஐயோ இவங்ககிட்ட போய் நான் இந்த இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் என்னை ஜெபாலயத்தை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க. என்னுடைய மேன்மை என்ன ஆகிறது? என் குடும்ப கௌரவம் என்ன ஆகிறது? இப்படி நினைச்சு ஆண்டவரை விட்டு விலைக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கும் கவலைப்படாமல் துணிந்து என் ஆண்டவர் தான் வேண்டும், என் ஆண்டவருடைய சுவிசேஷம் தான் வேண்டும் நிற்கிறவங்களை தான் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். யாரால பாராட்டு நமக்கு வேணும்? அற்ப மனிதர்களிடத்திலிருந்து நமக்கு மேன்மை வேணுமா? எதுக்குங்க இது நமக்கு? இது சொந்தக்காரங்க நல்லா மதிக்கணும் பிரதர். அவங்க மதிக்கணுமா? தேவன் மதிக்கணுமா? இவங்க மதிக்கணும். நம்ம வாழ்ந்தோம்னா தேவன் நம்மை மதிக்க மாட்டார், அவமானம் அடைய வேண்டியிருக்கும் எல்லாருக்கும் மத்தியிலும். இவங்க நம்மளை கேவலமாக நினைச்சாலும் பரவாயில்ல, நம்ம கேவலமாய் பேசினாலும் பரவாயில்லை, என் ஆண்டவர் என்னை புகழ்ந்தால் போதும் நம்ம வாழ்ந்தோம் என்றால், ஆண்டவர் ஒரு நாளிலே நித்திய மகிமையிலே வரும்போது நம்மை மகிமைப்படுத்துவார், நம்மை குறித்து உயர்வாய் பேசுவார், நமக்கு கிரீடங்களை சூட்டுவார்.
நம்ம எப்பயுமே இந்த குட்டி பூமியை இங்கேயே தான் பார்த்துட்டு இருக்கோம், மேலே நோக்கி பார்க்கிறதே இல்லை. வரப்போகிற மகிமையை பாருங்கள். இந்த பூமிக்குரிய சொந்தக்காரங்களாம் செத்து போயிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நல்லா பேசுகிறவங்க நாளைக்கு நம்மக்கிட்ட சண்டை போடுவாங்க. நண்பர்களும் அப்படி தான், உறவினர்களும் அப்படி தான், அயலகத்தாரும் அப்படி தான். அதனால் அவங்ககிட்ட இருந்து நம்ம பாராட்ட, மகிமையை, மேன்மையை எதிர்பார்க்க வேண்டாம். அவங்க நம்மளை பற்றி உயர்வாக பேசி எனக்கு என்ன லாபம்? நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குன்னா நம்மளை சுற்றி வருவாங்க. நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை பெருமையாக பேசுவாங்க. பணத்தை நிறுத்தி பாருங்க, தானாக வேலைக்கு போயிடுவாங்க. அதே வாய் என்ன பேசுது பாருங்க, பேசுமா இல்லையா? இதான் மனிதர்கள். ஏன் இந்த மனிதர்களிடத்திலிருந்து நமக்கு பாராட்டு? ஏன் இந்த மனிதர்களிடத்திலிருந்து மகிமை? ஏன் மனிதர்களிடத்திலிருந்து புகழ்? தேவையில்லை இல்லையா? இதுக்கு ஆசைப்பட்டுட்டு தான் நம்ம ஆண்டவர் பற்றி நிறைய நேரங்களை வாயை திறக்கிறது. இந்த அதிகாரிகளை போல நம்ம இயேசுவை அறிக்கை பண்ணாமல் இருக்கிறோம், பிரசங்கிக்காமல் இருக்கிறோம். ஆண்டவர் வரும்போது கேட்பார், ஏன் என்னை பற்றி நீ சொல்லலை? என்ன பதில் சொல்ல போகிறோம்? இன்றைக்கு நம்ம அறிவிக்கலை அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். கண்டிப்பாக கேட்பார், என்னையும் சேர்த்தான் கேட்பார், நீ ஊழியக்காரன்டா, நீயே வாய் திறக்கல அப்படின்னு கேட்பார். எனக்கு பயமாக இருக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பயப்படுவோம். மனுஷங்களுக்கு பயம் தானாக போயிடும். மனுஷங்க என்னங்க செய்ய முடியும்? ஆண்டவர் அதான் சொன்னார் மத்தேயு 10:28, சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், சரீரத்தை ஆத்மாவின் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்க. நிறைய நேரங்களில் மனுஷனுக்கு பயப்படுறோம். இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன பேசுவாங்க, இவங்க என்ன, இது யார் என்ன பேசுனா நமக்கு என்ன? யார் நம்மளை குறித்து என்ன நினைச்சா நமக்கு என்ன? என் ஆண்டவருக்கு முன்புதான் நான் உத்தமமாக நடந்தேன்னா எதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. இல்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. அவருக்கு முன்னால் நிற்கிறதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு ரெடியாக இருக்கணும். இன்னைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, இது தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் வந்தால் நான் அவருக்கு முன்னால் சரியாக பதில் சொல்ல முடியுமா? இல்லை, நான் செய்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் கேட்டாருன்னா நான் பதில் சொல்கிறதுக்கு ரெடியா? இந்த பயம் எனக்கு வந்துச்சுன்னா நான் ஆண்டவரை பற்றி நிறைய பேருக்கு சொல்லிடுவேன். நிறைய பேர் ரட்சிக்கப்படவும் முடியும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு முறை பஸ்ஸில் போயிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், அப்போ நான் ஸ்கூலில் படித்த காலத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் சண்டை போட்டிருந்தேன். அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது பேசுகிறதில்ல. அவர் அங்கே நிற்கிறாரு, நான் பஸ்ஸில் உட்காந்துருக்கேன். அவர் என்னை பார்க்கல, நான் பார்க்குறேன். பேசலாமா வேணாமா? ஈகோ, சுயம் இருக்குல்ல, பேசாத, நீ அந்த காலத்தில் சண்டை போட்டால் நீ ஏன் பேசுகிற? ஆண்டவர் சொல்கிறாரு பேசு, அவனுக்கு சுவிசேஷம் சொல்லு, பேசு. போராட்டம் நடக்குது மனசில். கடைசியில் அவரை பிடிச்சி, ரவி எப்படி இருக்குன்னு நானே பேசி சுவிசேஷம் சொல்லிட்டேன். சபைக்கு வந்தார், ஞானஸ்தானம் வாங்கினார். பிறகு இன்றைக்கும் நம்முடைய சபைகளில் ஒன்றில் போய்கொண்டிருக்கிறார். அவருடைய குடும்பத்தாரை ஆதாயப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஒரு முறை நம்ம சொல்கிறதுனால ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட முடியும். நம்ம அந்த வாய்ப்பை ஏன் நழுவ விடணும்? நிறைய நேரங்களில் நம்ம சுயம் எதிர்த்து நிற்கும், போராடும் உள்ள. இந்த போராட்டத்தை நம்ம ஜெயிக்கணும். நம்மோடு வேலை செய்கிறவர்கள், நம்மோடு படிக்கிறவர்கள், நம்மோடு பயணம் செய்கிற மக்கள், இவர்கள் மத்தியிலே ஆண்டவரை குறித்து அறிவிக்க ஒருபோது வெட்கப்படக்கூடாது. ட்ரெயினில் போகிறீங்களா, பிடிங்க, வாய்ப்பு கிடைக்கிறோம், பக்கத்தில் போய் மெதுவாக நீங்கள் சகோதரிகளுக்கு சொல்லலாம். ஆண்கள் போய் பேச முடியாது, சகோதரிகள் பேசலாம், நல்ல வாய்ப்பு இருக்கு இல்லையா? நிறைய பேசலாம், சகோதரர்களும் செய்யலாம். பாருங்க, இவங்களை பிடிச்சி பயமுறுத்தினாங்க. அது ஒரு நீதிமன்றம் பயமுறுத்துகிறது. பயப்படவில்லை. நாங்கள் கேட்டதையும் கண்டதை குறித்து பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். நாங்கள் பேசிட்டு தான் இருப்போம். அப்புறம் என்னாச்சு? 21ஆம் வசனத்தில் நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால்
ஏன்னா நடந்த சம்பவத்தில் பேதுருவும் யோவானும் இதை நாங்கள் செய்தோம், நாங்கள் தான் பெரிய ஆள்னு காட்டவில்லை. தேவன் தான் செய்தார் என்று மகிமையை தேவனுக்கு செலுத்தின உடனே ஜனங்களும் அந்த மகிமையை தேவனுக்கு செலுத்தினார்கள். இன்னைக்கு பிரசங்கிமார்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க, மகிமை எங்களுக்கு வேண்டும், நாங்க தான் பெரிய ஆளு காட்டணும், போஸ்ட் கிட்ஸ்லாம் அடிச்சு பெரிய ஆக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜனங்களும் என்ன செய்யறாங்க, அவங்கள தான் பெரிய ஆளா வைத்துட்டு இருக்காங்க. மனுஷங்க பெரிய ஆள் இல்லை, உலக மக்களே சொல்றாங்க மனுஷங்க பெரிய ஆள் இல்லை அப்படின்னு உலக மக்கள் பேசுறாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தில் அப்படி இல்லை. இவர் தான் பெரிய ஊழியக்காரர், இவர் தான் பெரிய ஆளு. பெரிய ஆள் யாரும் இல்லை, ஆண்டவர் ஒருத்தர் தான் பெரியவர். பேதுரு யோவானும் பெரிய ஆள் நம்ம இவங்க நினைச்சு வந்தாங்க, இல்லைன்ட்டாங்க. பவுல் தேவர்கள் மனுஷ ரூபத்தில் வந்திருக்காங்கன்னு சொன்னா நாங்கள் இல்லை, நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு மனுஷன் தேவனுடைய மகிமை திருடினான். இதே அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 12ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன பண்ணான்னா, ஒரு மனுஷன் ராஜ வஸ்திரம் தரித்து அவன் பிரசங்கம் பண்ணினான். உடனே ஜனங்கள்லாம் கத்துனாங்க, ஓ இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12:23 பாருங்க. அவன் தேவனுக்கு உடனே, கொஞ்சம் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல, உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுது அப்படியே புழுவா வருது. எப்படி பார்க்கறதுக்கே அருவருப்பா இருக்கும். தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியால். இங்க பாருங்க, பேதுரும் யோவானுக்கும் நல்ல சான்ஸ். ஜனங்கள்லாம் வந்து புகழ்றாங்க. புகழ்ந்த உடனே அவங்க உச்சி குளிரவில்லை, தேவனுக்கு மகிமையை செலுத்தினார்கள். நாம் ஒருபோதும் மனிதனுடைய மகிமையை திருடக்கூடாது. தேவனுக்கு மட்டும்தான் மகிமை, புகழ் தேவனுக்கு மட்டும்தான். மக்கள் பாராட்டினா கூட ஓடிடணும், வேண்டாம் எனக்கு இல்லை, நான் இல்லை. மக்கள் புகழதான் செய்வாங்க, நம்ம சைலண்டா வேலைக்கு போயிடணும். அது நம்முடைய மண்டைக்குள்ள போச்சு பிரச்சனை. அப்படிதான் பெருமை மண்டைக்குள்ள போச்சு. மண்டைக்குள்ள போனோடனே அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு நேபுகத்நேச்சர் ராஜாவுக்கு. இது பெருமை மண்டைக்குள்ள போச்சுன்னா நமக்கு பைத்தியம் பிடிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே போய் இந்த பைத்தியங்கள்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். நான் ராஜா, நான் பெரிய பெரிய ஆள்னு பேசிக்கிட்டே இருப்பான். அதனால தான் அவன் பைத்தியம். அப்போ நல்ல சொஸ்த புத்தி இருக்கிறவன் என்ன பண்ணுவான், தன்னை சாதாரண மனிதன், தான் ஒன்றும் இல்லை, தேவனுடைய நான் இருப்பது தேவ கிருபையால் இருக்கிறேன். மேலே ஏறணும், தொப்புன்னு விழுந்துருவோம், வழுக்கி விழுந்துருவோம். பாருங்க, ஏரோதை அடித்தார், நேபுகத்நேச்சர் பைத்தியம் பிடிச்சது. உசியா ராஜாவு குஷ்டரோகம் வந்து இறந்து போனார், ரொம்ப பரிதாபமாக இறந்து போனார். இப்படி நிறைய இருக்கு. தேவனுக்கு மட்டும்தான் மகிமை. அப்ப என்ன பண்ணாங்க, ஜனங்கள்லாம் தேவனை மகிமைப்படுத்தணும்னு அந்த ஆலோசனை சங்கமே ஜனங்களுக்கு பயந்துட்டாங்க. கவனிச்சிங்களா? அப்போஸ்தலர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு பயப்படவில்லை, ஆலோசனை சங்கம் ஜனங்களுக்கு பயந்து. அதான் வாசிக்கிறோம்ல, 21 வசனத்துல வாசிக்கிறோம், ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். திரும்ப பயமுறுத்தல், அச்சுறுத்தல். இவங்க அப்போஸ்தலர்கள் எதை பற்றியும் கவலைப்படல. அப்ப பாருங்க, அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கும் மேற்பட்ட, 40 வயசுக்கு மேலே. அதனால இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. சின்ன பையன், மைனர், இவனுக்கு ஒன்றும் தெரியாமல் இவனை ஏமாத்திட்டாங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. இந்த குணமான மனிதன் 40 வயசுக்கு மேற்பட்டவன். ஸோ எந்த ஒரு நியாயமும் இல்லை இவர்களை தண்டிக்க. யாருக்கு பயந்தாங்க தெரியுமா? ஜனங்களுக்கு பயந்தார்கள். ஏன் ஜனங்களுக்கு பயந்தார்கள்? ஜனங்கள் இந்த குணமாகுதலை, புகழை யாருக்கு செலுத்தினார்கள்? தேவனுக்கு செலுத்தினார்கள். ஓ, இது தேவனால் நடந்த அற்புதம், இவர்களை நீ ஏன் தண்டிக்கிறீர்கள் அப்படின்னு ஜனங்க எல்லாம் கூட்டம் கூட்டின உடனே இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அப்போ பாருங்க, தேவனுக்கு நம்ம மகிமையை செலுத்தினோம் என்றால் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு கிடைக்கிது பார்த்தீங்களா?
இதே தேவனுக்கு போக வேண்டிய மகிமை இவங்க வாங்கினாங்கன்னா இவங்க அடி வாங்கியிருப்பாங்க தேவன்ட்டே. பிரியமானவர்களே, ஆகவே மனிதர்களால் வரக்கூடிய பாராட்டு, மனிதர்களால் வரக்கூடிய புகழ், மனிதர்களால் வரக்கூடிய பெருமை, மனிதர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன பேசுவார்கள், அவர்கள் என்ன ஒன்றை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷம் நம்மளை குறித்து உயர்வாக பேசுகிற அதே வாய் தான் அடுத்த நிமிஷம் நம்மளை போட்டு தொப்புன்னு கீழே போட்டு மிதிச்சிருவாங்க. இதுதான் மனிதர்கள். இதில் போயிட்டு எதுக்கு இங்கே போய் மனுஷங்களுடைய புகழில் தேடுவாங்க? வேண்டாம், தேவனால் வரும் மகிமையை தேடுவோம். அப்போ மனுஷங்க நம்மளை என்ன அவமானப்படுத்தினாலும் சரி, என்ன கேவலப்படுத்தினாலும் சரி, நான் என் ஆண்டவரை குறித்து பிரசங்கிப்பேன். அப்போ நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலாம். சில நேரங்களில் அவமானம் வரலாம், நம்மை புறம்பே தள்ளலாம், நம்மை துன்புறுத்தலாம், நமக்கு தீங்கு செய்யலாம். ஆனால் இதற்குரிய அதிக பலன்களை ஆண்டவர் வரும்போது தருவார். ஐயோ ஆண்டவரே, நான் உமக்காக ஒன்றுமே படலை, பாடு, நீங்கள் இவ்வளோ கொடுக்குறீங்களே, இவ்வளோ கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சா நான் பூமியில் உமக்காக உயிரையே கொடுத்துருப்பேனே ஆண்டவரே அப்படின்னு அந்த நாளில் சொல்லாமல் இந்த காலத்திலே ஆண்டவருக்காக பாடுபட வேண்டும். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதி. வேணுமா? இல்லை பூமியில் மனுஷன் கொடுக்கக்கூடிய அற்ப புகழ் வேணுமா? இதெல்லாம் போயிடும். மனுஷங்களாம் போயிடுவாங்க, இல்லை சொந்தக்காரங்க போயிடுவாங்க, நண்பர்கள் போய்விடுவாங்க. எவ்வளோ பேர் போயிட்டாங்கல்ல, எங்கே போனாங்க எல்லாரும்? ஒரு காலத்தில் எல்லாருமே எல்லாம் போயிடுவாங்க. நம்ம ஆண்டவருக்கு முன்னால் தனியாக நிற்கணும், அதுதாங்க உண்மை. அன்னைக்கு அவர் கேட்குற கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். அன்றைக்கு ஆண்டவரால் பாராட்டப்பட வேண்டும், அதிகமான பலன்களை பெற வேண்டும், கிரீடங்களை பெற வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எனக்கும் நம் அனைவருக்கும் கிருபை தருவாராக. ஆமேன்.